அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலம் பேசுகிறதே அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆங்கிலத்தில் பேசக்கூடிய இந்தியர்கள்லாம் வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புலங்க. அந்நிய மொழியில் நமது கலாச்சாரம், வரலாறு, பண்பாடு இதையெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பார்த்தீங்களா சங்கிங்களுடைய புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு. அவங்களுக்கு தெரியாத இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் வேறு யாருக்குமே கிடைக்கவே கூடாதுன்றதில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அதில் இந்த வர்ணாசிரம கோட்பாட்டின்படி சூத்திரன் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடிய நபர்கள், அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லைன்னா இவங்களுக்கு வராத விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்களே. அந்நிய மொழியில் நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, வரலாறுலாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்கிறாப்புல. இந்தியே எங்களுக்கு அந்நிய மொழி தான். இந்திய எதுக்கு எங்ககிட்ட திணிக்கிறீங்க? அப்போது எங்களுக்கு அந்நிய மொழி தானே. நாட்டை மொத்தமாக இல்லாமாக்கி, மொத்தமாக நாசமாக்கி, எல்லாரையும் கற்காலத்துக்கு இழுத்துக்கிட்டு போயிடலாம் பழைய மாதிரியேன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க மக்களே. அமித்ஷா அவர்களுடைய மகன் பேசுகிற ஆங்கிலத்தை பார்க்குறீங்களா? அவங்க சரிதான், இவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான். ஏன்னா இவங்க பேசுகிற லட்சணத்துக்கு ஆங்கிலம் தான் தலை குனியணும், வெட்கப்படணும். ஆங்கில மொழி வெட்கப்படணும். பாருங்கள். Congratulate Team India for their wonderful performance in England. They shown remarkable character and made everyone proud. We are up 2-1 in Test series and we will do best in 5th Test. ஆமாம், இப்படி பேசுனா வெட்கப்பட்டு தலை குனிய தானே செய்யணும். இப்படி ஆங்கிலம் பேசுனா வெட்கப்பட தான் செய்யணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அமித்ஷா இந்த மாதிரி பேசின நிகழ்ச்சியில் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்து அவர் கழுத்து வழியாக ஆங்கிலம் எட்டி பார்த்து சிரிக்குது. என்ன மம்மி, இனியை பற்றி தான் ஏதோ பேசுகிற போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆங்கிலம் கழுத்தை இருந்து எட்டி பார்த்து சிரிக்குது பாருங்கள். ஏதோ மினி அப்படின்லாம் ஏதோ போட்டிருக்கு பாருங்கள் கழுத்தில். அமித்ஷா அவர்களே, சங்கிகளே, எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டு உலகம் பூரா போய் நல்ல நல்ல இடங்களில் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஹிந்தி மட்டும் கற்றுக்கிட்டு, ஹிந்தி மட்டும் பேசிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளேயே ஊர் ஊராக போய் பிச்சை எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் மாதிரியாக பேசுகிறாரு. நாட்டை வளர்ச்சி பாதைக்கு நோக்கி கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் பேசுவாங்க செய்வாங்கன்னு பார்த்தா அப்படியே பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரியே பேசுகிறாரு பாருங்களேன். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அதை மறைக்க வேற வழி இல்லாத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பேச தெரியல அப்படின்றதுக்காக அது அவமானமா? சூப்பர். நம்ம என்ன மொழி பேசணும், நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடணும் எல்லாத்தையும் இவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம ஆங்கிலம் பேசக்கூடாது, அது அவமானம். நம்ம ஹிந்தி கற்றுக்கணும், சமஸ்கிருதம் கற்றுக்கணும். நம்ம தமிழில் தாய்மொழியாக வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் கற்றுக்கணுமா, ஹிந்தி கற்றுக்கணுமா? ஆங்கிலம் அவமானமா? என்ன ப்ரோ, எங்களுக்கு என்ன வேணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் என்ன சாப்பாடு சாப்பிடணும், பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சாப்பிடணும், நாங்கள் என்ன சாப்பிட வேணாம்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். எங்களுக்கு வேணுமா சாப்பிடுவோம், வேணான்னா சாப்பிட மாட்டோம். நீங்கள் எதுக்கு அதை சொல்கிறீங்கன்றது தான் கேள்வியே. அப்படி ஆங்கிலம் பேசுகிறது அவமானம்னு சொன்னாக்க நாங்கள் ஆங்கிலம் பேசி அவமானப்பட்டுக்கிட்டே போகிறோமே. ஹிந்தி பேசி நாங்கள் ஏன் அசிங்கப்படணும்? நாங்கள் ஏன் எங்களுடைய தன்மானத்தை இழக்கணும் ஹிந்தியை படிச்சுக்கிட்டு? தேவையில்லை. முதல்ல ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எங்கேயும் அவமானப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஆங்கிலம் அப்படின்றது உலக பொதுமொழி, எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொழி அப்படின்னா அது ஆங்கிலம். அதனால் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டதுனால எந்த வகையிலையும் அவமானப்பட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே சொல்ல முடியாது. இந்த அவமானம் அப்படின்ற டேர்மை நம்ம மொழிகள் கூட வச்சு பேசுகிறப்போ எது அவமானம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாய்மொழி ஒருத்தனுக்கு தெரியலை அப்படின்னா அது அவமானம். ரெண்டாவது, உலகத்தில் எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மொழி தெரியலை அப்படின்னா அது அவமானம். ஆனால் அது அவமானம் அப்படின்னு நம்ம 100% லேபிள் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா சில பேருக்கு ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால கற்றுக்க முடியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் உலகத்தில் பொதுவாக பேசக்கூடிய ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற கருத்துக்கு உடன்படாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நபர்களுக்கு அது அவமானம். எந்த மாதிரி நபர்கள்னா அமித்ஷா மாதிரி போன்ற நபர்கள், அந்த மொழியும் தெரியாது, அந்த மொழி பேசக்கூடியவங்கள்லாம் அவமானப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கு உடன்படாமல் இருக்கார் இல்லையா, உலகத்தில் இருக்கிற பொது மொழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த கருத்துக்கு உடன்படாமல் இருக்கார் இல்லையா, இதுக்கு பேரும் அவமானம். இன்னொரு அவமானம் என்ன அப்படின்னா, நீ இந்த மொழியை தான் படிக்கணும், இந்த மொழியை தான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மொழியை திணிக்கிறது. ஆகவே மக்களே, நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த மாதிரிப்பட்ட நபர்கள் பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் எந்த வகையிலுமே உள்வாங்கிக்காதீங்க. அதையெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இதெல்லாம் அப்படியே உள்வாங்கி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆயிடாதீங்க. ஆமாம், ஆங்கிலம் அவமானம், நம்மளுடைய நாட்டில் இருக்கிற மொழிகளை தான் படிக்கணும், நம்மளுடைய நாட்டில் இருக்கிற மொழிகள் தான் நமக்கானது அப்படின்லாம்
கேனத்தனமாக எதுவும் முடிவு பண்ணிடாதீங்க. என்றைக்குமே நமக்கு முதன்மையானது நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய தமிழ். நம்ம தமிழர்களுக்கு நம்மளுடைய தமிழ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொதுவாக பேசக்கூடிய மொழியான ஆங்கிலம். இந்த 2 மொழி மட்டும்தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். வேறு மொழிகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கற்றுக்கணும், அவ்வளோதானே ஒழிய இவங்க சொல்கிற மாதிரி ஆங்கிலம் கற்றுக்கிட்ட அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கக்கிட்டையெல்லாம் சொல்லிலாம் விட்டுறாதீங்க. யாருக்கிட்டேயோ அந்த பிள்ளைங்கள்லாம் பிறகு பாஸ் ஆக முடியாது. அங்கே போயிட்டு ஆங்கிலம் கற்றுக்கக்கூடாது, ஆங்கிலம்லாம் பேசுனா நமக்கு அவமானம் அப்படின்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு மைண்டில் போய் பதிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உருப்படாமல் போகிறதுக்கான அத்தனை வழிகளையும் நம்மளே பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நபர்கள் பேசுகிறதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட்னு தட்டி உதறி விட்டுறங்க. இவர் சொல்லக்கூடிய அதே கருத்தை தான் நம்மளும் சொல்கிறோம். ஹிந்தி மொழியால் நம்மளுடைய தமிழ்நாட்டோட வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. இவங்க சொல்கிற அவமானம் அப்படின்ற ஆங்கிலம் கற்றுக்கிட்டதுனால அறிவியல், ஃபினான்ஸு, எக்கனாமிக்ஸு, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அது இதுன்னு நம்மளால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் நம்மளை முன்னேற்றிருக்கு. ஆனால் ஹிந்தி கற்றுக்கிட்டா நமக்கு எந்த வகையிலுமே யூஸ் இல்லையே. யூஸ் இருக்கிறவங்க கற்றுக்குறாங்க, அது ரைட்டு. நமக்கு எந்த யூஸும் இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு கற்றுக்கணும்? எப்படியெல்லாம் ஷார்ட்கட்ஸ் தேடுறாங்க பார்த்தீங்களா? எப்படியாவது இந்தியாவில் எல்லாருமே பேச வச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி இவங்க எல்லாம் பிளான் போடுறாங்க பார்த்தீங்களா? ஹிந்தி அவமானன்றது என்ன, மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறது என்ன, இவங்க எந்த டைரக்ஷனில் எந்த முகமூடி போட்டுட்டு வந்தாலுமே ஈஸியாக நம்மளாம் கண்டுபிடிச்சிரும். திமுக ஆட்சி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஹிந்தியை திணிச்சு தமிழில் பேசுகிறதெல்லாம் தாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையவே உண்டாக்கியிருப்பாங்க. ஹிந்தி தான் பேசணும், ஹிந்தி தான் சுப்பீரியரான லாங்குவேஜ் அப்படின்லாம் இங்கே ஏதாவது பண்ணி ஹிந்தியை திணிச்சிருப்பாங்க. இந்த லட்சணத்தில் படிப்பறிவு கொஞ்சம் கூட இல்லாமல் இந்தியாவை பின்னோக்கி இழுத்துட்டு போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிற நபர்கள்கிட்ட நாடு மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கு. ஏற்கனவே பிரதமருக்கு ஆங்கிலம் தெரியாததுனால உலகம் பூரா தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். அமித்ஷா அவர்கள் பேசுகிறப்போ ஏதோ நம்ம நாட்டில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் எதுக்கு தமிழை அவமதிக்கிறீங்க? எதுக்காக ஹிந்தியை திணிக்கிறீங்க? கீழடியை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? ஆக மொத்தம் தமிழர்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு வகையில். இவங்களுடைய மொழி எப்படி இவ்வளோ தொன்மையான மொழியாக இருக்குது, இவங்களுடைய வரலாறு பயங்கரமான வரலாறாக இருக்கே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி. இன்னொரு பக்கம் நாட்டில் இருக்கிற எவனுமே ஆங்கிலம் கற்றுக்கிட்டு முன்னேறக்கூடாது அப்படின்ற ஒரு கேவலமான புத்தி. இப்படி ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு ஆங்கிலம் கற்றுக்கிட்டு அவமானம் அது இதுன்னு உருட்ட வேண்டியது. இவங்க பேசுகிற ஆங்கிலம் தெரியும்ல, 1000ன்னா 1000, வெஜிடபிள்னு சொல்ல மாட்டாங்க வெஜிடபிள், கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டாங்க கம்ப்யூட்டர். இப்படி இவங்க பேசுகிற ஆங்கில வார்த்தைகளெல்லாம் நம்ம பலவிதமாக லிஸ்ட் பண்ணி சொல்லலாம். அந்தளவுக்கு ஆங்கிலம் வைக்கப்படுற அளவுக்கு இவங்கெல்லாம் பேசுவாங்க. சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.